ஒரு சமயம் சிவபிரான் பார்வதி தேவிக்கு வேதத்தின் உட்பொருளான ஞானத்தை உபதேசித்துக் கொண்டிருந்தார். உமாதேவி அதனை விருப்பமில்லாமல் கேட்டு வந்தாள். ஒரு கட்டத்தில் சிவபெருமான் இதை உணர்ந்து கொண்டு கோபமடைந்தார். வேதத்தின் மெய்ப்பொருளான ஞானத்தை விரும்பும் மனது மிகவும் அரிது. அப்படி விரும்பியவருக்கும் அதனை உபதேசிக்கும் ஆசான் கிடைப்பது அதைவிட அரிது. அப்படி அரிதான உயர்வான விஷயம் எளிதில் கிடைத்தும் அதனை நீ அலட்சியம் செய்ததால் நீ செம்படவர் குலத்தில் பிறவ கடவாய் என்று சாபமிட்டார். பார்வதி மன்னிப்பு கோரினாள். என்றைக்கு நீ ஞானமே பெரிது என்று உணர்கிறாயோ அச்சமயம் நானே வந்து உன்னை மனம் புரிந்து மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார். அப்பொழுது அங்கு வந்த விநாயகரும் முருகப்பெருமானும் அன்னையை பிரிந்திருக்க காரணமாயிற்று என்று அந்த வேத நூல்களை கடலில் வீசினார்கள். கோபமடைந்த சிவபெருமான் நந்திகேஸ்வரரை அழைத்து, இவர்களை நீ வாயிலில் நிறுத்தாமல் உள்ளே அனுமதித்ததால் நீ சுறாமீனாக பிறந்து கடலில் திரிந்து கொண்டிரு என்று சபித்து விட்டார். பின்னர் பாண்டிய நாட்டில் பார்வதி தேவி மீனவ பெண்ணாக அவதரித்தார். சுறா மீனாக நந்திகேஸ்வரர் அவர்களுக்கு இடையூறு செய்யவும் சிவபெருமான் ஒரு வலைஞனாக வந்து அவர்களை காப்பாற்றி பார்வதியை மணந்து கொண்டு மீண்டும் கைலாயம் சென்றார்.